கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம நடுவுல ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது அருமையான தங்கச்சி சோஃபியா ரூபன். இன்னைக்கும் அவங்களுடைய பணித்தள அனுபவங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஒரு சிஸ்டராக தன்னை அர்ப்பணித்த மகள் இன்னைக்கு ஒரு மிஷினரியா நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார்னா இது தேவன் கொடுத்த சுத்த கிருபை. அமீர் ரூபனோ அருமையான மகள் சோஃபியாவும் ஊழியம் செய்கிற பகுதி வடபீகார், அதாவது நேபாளுடைய பார்டர்ல ஹர்நாட்டன் என்கின்ற ஒரு பகுதி, ஒரு இருண்ட பகுதிய இந்த பிள்ளைகளுடைய கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்து இந்த பகுதியை மறுரூபப்படுத்துகின்ற உன்னதமான பணிய கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைகளும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. பிள்ளைகளுக்காக அவனுடைய ஊழியத்துக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். மீதியான வேலைய அருமையான மகள் சோஃபியா ரூபன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். இந்த வேலையிலும் இந்த குடும்ப தரிசன கொடுகையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அண்ணாவுக்காகவும் இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அறிந்தபடியே நாங்க பீகார் மாநிலத்துல சம்பாரன்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஹர்னட்டார்ன்ற கிராமத்துல ஊழியங்களை 2020 இருந்து தொடங்கியிருந்தோம். அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. நாங்க வரும்போது இங்க சிலர் இயேசுவை அறிந்திருந்தாங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் ஒருவரும் கிடையாது. ஆனா கர்த்தர் எங்களை தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நான் கர்த்தரை சேர்த்திருக்கிறேன். இந்த வேலையிலும் நான் ஊழியத்துக்கு தெரியும் நாங்க ஊழியத்துல தொடர்ந்து தொடக்கத்துல வரும்போதே எங்களுக்கும் புதிதாக இருந்தது. ஏன்னா நாங்க கிராமங்கள்ல பார்க்கும்போது மக்களுடைய நிலை மிகவும் மோசமானதாக இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் நாங்க வந்த முதல் வருடத்துல ஒரு 8 பேரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கிருபை தந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்க ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தோம். இப்பயும் இங்க நாங்க அநேக பிரச்சனைகளுக்கு அப்புறம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆலயம் கட்டுமானம் படி நடப்பதற்கு உதவி செஞ்சாங்க. ஏன்னா நாங்க இருக்கிற இடம் நிறைய நிலப்பரப்புகள் கொண்டது. இங்க நிறைய விளைநிலங்கள் உண்டு. ஆனா யார்கிட்டயுமே இந்த பணம்ன்ற ஒண்ணு கிடையாது. அதனால ஸ்தாபத்துக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்க அநேக இடங்கள்ல அலைந்தோம். ஆனா அநேக நாட்களுக்கு பிற்பாக கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருக்கும்படிக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினாரு. அப்போ இந்த ஆண்டு துவக்கத்துல அந்த நிலத்தை கிரயம் பண்ணுவதற்கு அரசாங்கத்து வழியாக கர்த்தர் கிருபை தந்தாரு. அதுக்கப்புறமும் நிலம் வாங்கினதுக்கு அப்புறமும் நாங்க அநேக தடைகளை ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா மழைக்காலமாக இருந்துச்சு. மழைக்காலம் முடிந்ததுக்கு அப்புறமும் 2 மாதங்கள் எங்க நிலத்துல நாங்க ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டினாவே தண்ணி மேல வந்துருச்சு. அப்படி நிறைய ஃபேஸ் பண்ணோம். இருந்தாலும் எல்லா காரியங்களையும் எல்லா தடைகளையும் மாற்றி இன்னைக்கு ஆலயத்துல கான்கிரீட் ஒர்க் வரைக்கும் முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தா. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இனி தொடர்ந்து பிளாஸ்டர் ஒர்க் நடக்க இருக்குது. அதுக்கு அடுத்து எல்லா வேலைகளையும் முடித்து அடுத்த மாதம் இந்த ஆலயத்தை இங்க டெடிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசித்து வைத்திருக்கிறாங்க எங்க தலைவர்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேலை செய்கிற விசேஷமாக இங்க வேலை பார்க்கிற மேஸ்திரி பேரு மன்னு, அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் மனதுல பல யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவரு ஸ்தாபனம்ன்றது நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு ஸ்தாபனம்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு நிறைய காசு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியமா செய்யணும்னு வந்தாரு. ஆனா இப்ப நிறைய காசு பார்க்கணும்னு மனம் மாறிடுச்சு. இருந்தாலும் கர்த்தர் அவருடைய இருதயத்துல சமாதானத்தை தரணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களும் முழுவதுமாக முடிந்து ஏற்ற வேலையில அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கும் கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் விசேஷமாக இன்னைக்கு நாங்க இருக்கிற கிராமங்களுடைய நிலையை உங்களிடத்துல நான் சொல்றேன். உங்களுடைய ஒவ்வொருவரும் உங்க ஜெபங்கள்ல நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நாங்க இருக்கிற கிராமத்து பேரு ஹர்னட்டார். ஹர்னட்டார்ல
அரணாட்டார் வந்து ஒரு மெயின் இடமா இருக்கு. ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கும். அத சுற்றி நெறைய கிராமங்கள் உண்டு. அதுல கர்கட்டின்ற ஒரு கிராமத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த மார்க்கெட் பிளேஸ்ல தான் குடியிருந்தோம். ஆனா, அங்க இருந்த எங்க ஹவுஸ் ஓனர் வந்து கிராம மக்கள் வீட்டுக்குள்ள வருவத அவங்க வந்து விரும்பல. அதனால நாங்க வந்து கிராமங்களுக்கு கடந்து வந்துட்டோம். ஆனா கிராமத்துல உள்ள குழந்தைங்களானாலும், பெரியவங்களானாலும் எல்லாருடைய நிலைகளும் மோசமாக இருக்கு. வாலிப பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 8 வரைக்கும் அரசாங்கம் பாஸ் பண்ணி விடுறாங்க. அதனால ஸ்கூலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இப்ப 60 பேர் ஒரு கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா, அதுல வந்து 20 பிள்ளைங்க தான் 9ஆம் கிளாஸ்க்கு போவாங்க. அடுத்து படிக்கிறதுக்கு. பாதி 40 பிள்ளைங்க வீட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு படிப்பு அதிகப்படியாக கற்றுக் குடுக்கறதுக்கு இல்ல. ஒழுங்கான கல்வி முறைகளும் இல்ல. ஏன்னா எல்லாரும் அரசாங்க பள்ளி தான். யார் வீட்லயும் ஒரு குழந்தை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லார் வீட்லயும் 5 பிள்ளைங்க. பெண் பிள்ளைங்க 1 பையன் இருப்பான். அல்லது 2 பெண் பிள்ளைங்க, 2 பையன், 6 பெண் பிள்ளைங்க. இப்படிதான் எல்லார் வீட்லயும் இருக்கும். அதனால யாருமே வந்து பிரைவேட்ல ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுன்ற எண்ணம் இல்ல. தேவைகள் சந்திக்கப்படாதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. கவர்மெண்ட்ல வந்து அப்படியே பாஸ் ஆக்கி விடுவாங்க. ஆனா ஒழுங்கான படிப்பறிவு குடுக்கல. அதனால 8 வரைக்கும் பிள்ளைங்க போவாங்க. 9க்கு அப்புறம் படிக்காம வீட்ல இருப்பாங்க. வீட்ல அவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில 5:30 மணி, 6 மணிக்கு எழும்பிருவாங்க. எழும்பினோனே வீட்டெல்லாம் கூட்டுவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பாத்திரம் கழுகிட்டு, அப்புறம் 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க. சாப்பிடுவாங்க. அப்புறம் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்குமே இங்க படுத்திருப்பாங்க, அல்லது அங்க போவாங்க. இங்க இங்க சுத்துவாங்க, அங்க சுத்துவாங்க. அப்புறம் திரும்பியும் 3 மணிக்கு அப்புறம் அவங்க ரொட்டீன் ஒர்க் ஆடு மேய்க்க போவாங்க, சிலர் புல்லு அறுக்க போவாங்க. இப்படிதான் இந்த மாதிரியாக வாலிப பிள்ளைங்க அவங்களுடைய காரியங்கள வந்து அவங்களுடைய வாழ்நாட்கள வந்து விருதாவாக இருக்காங்க. அவங்க வெளியில போய் ஒரு வேலைய கற்றுக்கொள்வதற்கோ, இங்க சுயதொழில் மையங்கள் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைங்க வந்து அப்படியே விருதாவா இருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கும் சின்ன வயசுலயே இந்த மாதிரி எதிர்ப்பாலினரோட அஃபெக்ஷன் சீக்கிரத்துல வந்துரும். 14, 15 வயசுலலாம் அவங்களுக்கு கல்யாண ஆசைகளே வந்துரும். அந்த அளவுக்கு இருக்காங்க. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுவும் இல்லாம இங்க வந்து மந்திரம் செய்றவங்க, பில்லி சூனியம் செய்றவங்க வந்து அதிகம். அதனால இந்த நவராத்திரி பூஜைகள் அப்படியெல்லாம் செய்யும்போது, சின்ன பிள்ளைங்களுக்கு மேல ஏதாவது ஏவல் செஞ்சு விட்டனால, அசுத்த ஆவியில சின்ன பிள்ளைங்க நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது வந்து யாருக்காவது படைச்சுட்டு அந்த பொருட்கள வந்து வழியில போட்டுருவாங்க. அந்த வழியா போற சின்ன பிள்ளை அந்த மிட்டாய் கடைக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா, இங்க வந்து 2 நேரம் தான் எல்லார் வீட்லயும் சமைப்பாங்க. காலை, இரவு 2 நேரம் தான். மீதி ஏதாவது இருந்தா மதியம் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இல்ல. அப்படிதான் கொஞ்சம் வறுமையில தான் செல்லுது. ஆனா ஆண்டவர் கண்ணுக்கு எட்டுன தூரம் விவசாய நிலங்கள குடுத்துருக்காங்க. ஆனா ஜனங்கள் வறுமையில தான் இருக்காங்க. இருள்ல இருக்காங்க. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால வழியில போற சின்ன பிள்ளைங்களுக்கு கீழ இருக்கு. அது எடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. எது கிடைக்குதோ எடுத்து சாப்பிடுற பிள்ளைங்களுக்கு இன்னும் 2 நாள்ல அசுத்தாவி பிடியில கஷ்டப்படுறாங்க. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசுவாசிகள் அநேகர் ஆலயத்துக்கு இப்ப புதிதாக கர்த்தர் கொண்டு வராங்க. ஆனா அவங்க விசுவாசத்துல வந்து இன்னும் வேறும் இல்ல. முதல் தலைமுறையினரா இருக்காங்க. ஒரு சிலவங்க அவங்க விடுதலைக்காக வராங்க. ஏன்னா, இங்க வந்து அநேகர் அசுத்த ஆவியினால கட்டுண்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அநேகர் வந்து அவங்களுடைய சுகத்திற்காக வராங்க. அநேகர் வந்து எனக்கு இங்க வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன். இங்க போயிட்டேன், அந்த கோயிலுக்கு போயிட்டேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். ஆனா எனக்கு பிள்ளை இல்ல. எனக்கு இங்க வந்தா பிள்ளை கிடைக்கும். அதுக்காக வராங்க. ஆசீர்வாதங்களுக்காக வராங்க. ஆனாலும் தொடர்ந்து நீங்க உங்களுடைய ஜெபங்கள்ல ஹர்னட்டா ஃபீல்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா, நம்ம வந்து எதுக்காக நான் உங்களிடத்துல சொல்றேன்னா, எங்க விசுவாசிகளுடைய சிலருடைய நிலைகள சொல்றேன். நல்லா சர்ச்சுக்கு வராங்க. அவங்க பேர் சிஸ்டர் நீத்து. ஆ அவங்களும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்க வந்து 13 வயசுல திருமணம் ஆகி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து செய்வினை செஞ்சவங்க வந்து யாரும் கிடையாது. அவங்க சொந்த மாமியார் தான். சொந்த மாமியார் செஞ்சு, இன்னும் அவங்க அந்த கட்டுகள்ல இருந்து முழு குடும்பமுமே ஒரு கட்டுல இருக்காங்க. கணவன், மனைவி 2 பேருமே. இப்ப கணவன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு எப்படின்னா, ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. பிரேயருக்கு வரும்போது இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ராத்திரி நேரத்துல கெட்ட சொப்பனங்கள் வரும். அடுத்த நாள்லயே அவங்க காலையில இருந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த நாக்கு வந்து தொண்டை வரைக்கும் நீட்டிட்டு இருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க. நீங்க தண்ணி குடிக்க பைப்பு கிட்ட போறீங்க. ஆனா குடிக்க முடியாம அந்த நாக்கு வெளியவே இருந்தா அவங்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. இப்படி விடுதலை ஆகாம அநேகர் இருக்காங்க. வாலிப பிள்ளைங்க விடுதலை ஆகாம இருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்காங்க. பூஜைகள் செய்றாங்க. இப்ப கூட எங்க ஹவுஸ் ஓனரோட பொண்ணுக்கு அடிக்கடி கிடினஸ் வருது. ரொம்ப வீக் ஆயிட்டாங்க.
ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருக்க பூஜாரி வீட்டுக்கு தான் இன்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எங்களுடைய ஜனங்கள் வந்து மூட நம்பிக்கையில இருக்காங்க. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இவர்களுடைய கண்ண திறக்கணும். எப்படியாவது அவங்க என்னன்னா, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஆனா அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அடுத்த வீட்ல கடன் வாங்கிட்டு போய் நான் பூஜை போட்டாலும் எனக்கு அங்கருந்து விடுதலை கிடைக்கும். இதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அதனால தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு ஜெப குறிப்பாக நான் உங்க இடத்துல வைக்கிறேன். சில வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கு முதல் முறையாக வராங்க. ஆனா அவங்களுக்கு திருமணம்னு வரும்போது, அவங்க பின்வாங்கி போயிர்றாங்க. எங்க கூட ஒரு பொண்ணு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆலயத்துக்கு வந்தாங்க. 3 வருடங்களாக இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து ஞானஸ்நானம் எடுத்து சபையில நல்லா வளர்ந்து வந்தாங்க. இப்போ ஒரு பைபிள் டெஸ்ட் வச்சாங்க. அவங்க தான் எங்க எங்க ஏரியால இருந்து தான் முதல் மதிப்பெண் பெற்றாங்க. அவங்க பேர் ஸ்னேகா. ஆ இப்படி ஆண்டவருக்குள்ள நல்லா இருந்தாங்க. வசனம் படித்து அத அவங்க போஜ்புரி தான் இங்க பேசுவாங்க. அந்த மொழியில மக்களுக்கு போ போதிக்கிற அளவுக்கு வந்திருந்தாங்க. இந்த மாசம் அவங்களுக்கு பிப்ரவரி மாசம் வந்து திருமணம் ஆச்சு. அவங்க வந்து தாரு அந்த இனத்த சேர்ந்தவங்க. தாருன்னா ஆதிவாசிகள். அவங்க வந்து எப்படின்னா, அவங்க ஒரு கொள்கை எப்படின்னா, தாருல இருந்தாங்கன்னா, அந்த ஜாதி வந்து அதிலேயே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அடுத்த ஜாதிக்கு அவங்க போமாட்டாங்க. வரதட்சணை கிடையாது. இத்தன வருஷம் அவங்க டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. சரி ஆண்டவர் எனக்கு தருவாங்க, தருவாங்க, தருவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு டிலே ஆனதுனால, இப்ப அவங்களும் வந்து ஒரு என்னது அந்நிய வீட்டுக்கே திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்கள நாங்க கான்டாக்ட் கூட பண்ண முடியல. உலக பிரமாணமாக தான் திருமணம் நடந்துச்சு. அதனால சபைக்கு வருகிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில கர்த்தர் துணைகளை ஏற்படுத்தி தரணும். ஏன்னா, அவங்கலாம் இதுவரைக்குமே கிறிஸ்டியன் மேரேஜ் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அனுபவங்களும் எப்படி இருக்குன்னு தெரியாது. என்ன நடக்கணும்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா, நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்தவங்களே மேரேஜ் பண்ணாவும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த காரியம் மட்டும் வரும்போது, எவ்வளோ பழமையான விசுவாசியா இருந்தாலும் 7 வருஷங்கள் ஆனாலும், 5 வருஷங்கள் ஆனாலும் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்தே இங்க ஒரு ஒரு சிஸ்டர் பக்கத்துல இருந்த நம்ம ஜெம்ஸ் சர்ச்சுக்கு தான் இங்க இருந்து 30 கிலோமீட்டர் அங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பசங்களுக்குன்னு திருமணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவங்க உலக பிரமாணமான பிள்ளைகள தான் தேடிட்டு வந்தாங்க. உலக பிரமாணமான கல்யாணம் தான். அந்த கல்யாணத்துல அவங்களும் எதெல்லாம் விட்டாங்களோ, அந்த கல்யாணத்துல எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லா சடங்கு, சம்பிரதாயங்கள். அதனால நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாலிப பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பையும் தரணும். அது இல்லாம கர்த்தர் ஒரு நம்பிக்கையும் தரணும். நான் இங்க போனேன்னா என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் ஏழைகளா இருக்காங்க, விதவைகளா இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. கர்த்தர் இந்த கர்நாடகா பகுதிய சந்திக்கணும். ஜனங்களுடைய வறுமை மாறணும். இருளிலிருந்து ஜனங்கள் வெளிச்சத்த பார்க்கணும். தேவனை நோக்கி பார்க்கணும். சொல்லி உங்களுடைய ஜெபங்கள்ல நினைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி கர்த்தருடைய நாமத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ, ஆலயத்துக்கு வந்தவங்க மத்தியிலும் கர்த்தர் அநேக விதமான அற்புதங்களை செய்து வராங்க. ஃபர்ஸ்ட்டு சிஸ்டர் சந்தியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து கணவன் இறந்ததுனால அவங்களுக்கு வந்து 7 பிள்ளைங்க. ஒரே ஒரு பையன், 6 பெண் பிள்ளைங்க. ஆனா கணவன் இறந்துட்டாரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்க வந்து ஒரு புத்தி பேதலித்தவங்கள போல இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது, அவங்க ஆண்டவருக்குள்ள சமாதானத்த பெற்று, இன்னைக்கு அவங்க வந்து நல்ல விசுவாசத்துல இருக்காங்க. நாங்க யார் யார்ட்டயெல்லாம் சொன்னோம், இப்படி நம்ம சர்ச்சு கட்ட போறோம், ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்க விசுவாசிங்க ஒரு சிலவங்க என்ன மேஸ்திரி ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், யாருமே ரூ. 1 எங்களுக்கு எங்க விசுவாசிகள் சார்புல கொண்டு வரல. ஆனா அவங்க ஏழை விதவையா இருந்தாலும், கர்த்தர் எனக்கு சமாதானத்த தந்திருக்காரு. நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் நாங்க கம்மியா இருந்தோம். எங்க வீட்ல சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்துச்சு. வறுமையில இருந்தோம். ஆனா இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. இத்தனைக்கும் அவங்க பெரிய பணக்காரங்க கிடையாது. அவங்க கிட்ட வந்து 2 எரும மாடு இருக்கு. அந்த பால வித்து தான் அந்த 6 பெண் பிள்ளைங்க. அந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹாஸ்டல்ல படிக்கிறான். அந்த 6 பெண் பிள்ளைங்கள பாத்துக்கிறாங்க. ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற சம்பளத்த வச்சு தான் அவங்க குடும்பத்த ஓட்டுறாங்க. இருந்தாலும் என்னோட சார்பா நான் என் ஆலயத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூ. 10,000 காணிக்கையாக கொடுத்தாங்க. இதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசிகளையும் கர்த்தர் தந்ததுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இந்த பணித்தளத்துல அற்புதங்களும், அடையாளங்களும் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்தது போல, இன்னும் ஜனங்கள் இயேசுவின் நாமத்துல விடுதலையாகணும். அப்புறம் எல்லா நேரத்திலும் அ ஊழியக்காரங்க வசனத்த தைரியமாக போதிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யணும். எல்லா விதத்திலும் பதற்றம் இல்லாம
தெளிந்த ஆலோசனை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எங்க ஹர்னட்டார் பணித்தளத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து தேவ வசனத்துக்குள்ளாடி நம்ம ஜெபிக்கலாம், போகலாம். நான் உங்களுக்காக நெறைய பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா இந்த காலத்துல இந்த நாட்கள்ல அநேக நேரங்கள்ல நம்ம அநேகர் இடத்துல இருந்து நெறைய காரியங்கள வசனங்கள கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு வந்துருச்சு. ஃபோன்ல யூடியூப்ஸ்ல கேட்கிறோம், சர்ச்சுக்கு போகும்போது கேட்கிறோம். நெறைய பிரேயர் மீட்டிங் நடக்குது. அதனால என்னை விட நீங்க எல்லாருமே வசனத்துல தேறினவர்களாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் இந்த நேரத்துல கொடுத்த ஒரு சிறிய பகுதிய, எனக்குன்னு தோணுன பகுதிய நான் உங்களிடத்துல ஷேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருடனும் பேசும்படியாக நான் இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் எனக்கும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அது போல நம்ம கர்த்தருக்குள்ள இந்த வசனத்துக்குள்ள போகலாம். நம்ம கூடியிருக்கிறது குடும்ப தரிசன கூடுகையினால, நான் வேதத்துல இருந்து ஒரு குடும்பத்த பத்தி தான் பேசலான்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா கர்த்தர் ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லா சிருஷ்டிப்புக்கு அப்புறமும் ஆதாம சிருஷ்டித்தார். ஆனா மனிதன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற துணையுமே சிருஷ்டித்து அவங்க 2 பேரையும் அங்க ஆசீர்வாதமாக வைப்பதுதான் அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய நோக்கமா இருந்துச்சு. அதனால ஆதாம் ஏவாள ஏன் படைச்சார்ன்னா, அவங்க வழியாக ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாகணும்னு சொல்லிட்டுதான். அதனால ஏன் பக்தியுள்ள சந்ததி உருவாகணும்னு சொல்லும்போது, அதுதான் தேவ நோக்கமா இருந்துச்சு. சந்ததிகளை பெருக்கி கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை இருக்கணும்னு. ஏன் பக்தியுள்ள சந்ததினா, பக பக்தியுள்ள குடும்பத்துல என்ன இருக்கும்னா, தேவ பிரசன்னம் எப்பயும் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா, ஆதாம் ஏவாள் இருக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஏன்னா, கடவுள அவங்க தள்ளி வைக்கல. ஆனா பாவம் செய்யும்போது தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன விட்டு தூரம் போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சிக்கே தோன்றிருச்சு. அந்த மாதிரி பக்தியுள்ள குடும்பத்துல என்ன ஆகும்னா, தேவ பிரசன்னம் அவங்க ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் இல்ல, அவங்க வீடே ஒரு ஆலயமாகத்தான் இருக்கும். அவங்க என்ன அ அங்க போன பிரேயர் மீட்டிங்ஸ்க்கு போனா தான் அப்படி கிடையாது. அவங்க ஒவ்வொரு செய்கையுமே தேவ பிரசன்னம் நிறைந்ததா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, பக்தியுள்ள குடும்பத்துல தேவ சமாதானம் எப்பயுமே நிறைந்ததா இருக்கும். எந்த காரியத்த குறித்த கவலைகளோ, கண்ணீரோ இருக்காது. இருக்கும். இருந்தாலும் தேவன் நடத்துவார்ன்ற சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய இருதயத்த நிரப்புகிறதா இருக்கும். அதே மாதிரி பக்தியுள்ள குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் நிறைந்தவைகளாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பக்தியுள்ள குடும்பத்துல இருக்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க குறைவுகளிலும் நீதியான வாழ்க்கை, நன்மையை செய்கிறவர்களாக இருப்பாங்க. நெருக்கங்களிலும் நிதானமான சிந்தைகள் கொண்டிருப்பாங்க. நம்ம நெருக்கப்படும்போது நம்ம அநேக நேரத்துல என்ன பண்ணுவோம், பதட்டம் பண்றனால இப்ப என்னையே எடுத்தாலும் பதட்டம் அடைஞ்சேன்னா நம்ம என்ன பேசுறோம்னே தெரியாது. அந்த மாதிரி பதட்டத்துல இருக்கும்போது என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம் அப்படின்ற யோசனை நம்மளுடைய சிந்தையே மாற்றி விட்டுரும். ஆனா பக்தி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நெருக்கங்களிலும் நிதானமான சிந்தை அவங்க இடத்துல இருக்கும். அப்புறம் என்னன்னா, பலவீனத்துல தேவ பலன் அவங்கள தாங்கி இருக்கும். இது பக்தியுள்ள குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய குணநலனா இருக்கும். கர்த்தர் ஏன் பக்தி உள்ளவங்கள இன்னைக்கு கர்த்தர் தேடிட்டு இருக்காங்க? பக்தியுள்ள குடும்பத்த. ஏன்னா, பக்தியுள்ள குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவ நோக்கத்த உணர்ந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பக்தியுள்ள குடும்பத்துல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆசைகளானாலும், அவங்களுடைய என்ன இதுவாக இருந்தாலும் தேவனுக்காய் தங்களை அர்ப்பணித்தவர்களா இருப்பாங்க. 3வது என்னன்னா, தேவ திட்டத்தையே தங்களுடைய ஆசையாக, வாஞ்சையாக வைத்து வாழ்பவர்களா இருப்பாங்க. அதனாலதான் தேவன் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பக்தியுள்ள குடும்பத்த விரும்புகிறார். ஏன்னா, அவங்க வழியாக இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு, தேவன் பக்தியுள்ள குடும்பத்துக்காக காத்திருக்கிறாரு. ஏன்னா, அவங்க ஒரு மெழுகுவர்த்தியாக ஒரு இருளான இடத்துல எரியட்டும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாரு. அந்த பக்தியுள்ள குடும்பமாக நீங்களும், நானும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வசனத்த உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த பக்தியுள்ள குடும்பம்ன்றபோது, நான் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு குடும்பத்த உங்க முன்னாடி உதாரணமாக வைக்க விரும்புகிறேன். அந்த பக்தியுள்ள குடும்பம் யாருன்னு சொன்னாங்கன்னா, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வர காரணமா இருந்த யோசேப்பு மற்றும் மரியாள். இந்த குடும்பத்த பத்தி தான் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன்.
நிறைய குடும்பங்கள் உண்டு. இருந்தாலும் நான் இத குறித்து இந்த ஒரு வாரமாக நான் அதை குறித்து தியானித்தனால, நான் இந்த குடும்பத்த இத ஷேர் பண்ணா அநேகருக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு, நான் இந்த குடும்பத்த பத்தி பேச இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அறிந்திருக்கிறோம் யோசேப்பு, மரியாள். இந்த காரியங்கள வந்து நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் சமயங்கள்ல அதிகப்படியாக அத தியானிப்போம். அந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லா இயேசுவின் பிறப்புன்னு சொல்லிட்டு இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சியை குறித்து அதிகமாக தியானித்திருப்போம். அதனால இந்த வசனங்கள குறித்து நீங்க பல்வேறு கோணங்கள்ல தியானித்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதுபோல இன்னைக்கு என்னோடு கூட அ இணைந்திருந்து நம்ம வந்து ஒரு தற்பரிசோதனையாக இந்த வசனங்கள நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அ ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஃபர்ஸ்ட் இந்த பக்தியுள்ள குடும்பத்தோட தலைவர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்போட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோசேப்போட முதல் குணநலம் என்னன்னா, அவரு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கும். ஏன்னா, எப்படி கீழ்ப்படிந்தவராக இருந்தார்ன்னு சொல்லி பார்த்தா, அவரு எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவராக இருந்தாரு. எல்லா காரியத்திலயும் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, எ சர்ச்சுக்கு போவோம். அங்கிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, நமக்கு சாதகமான வார்த்தைகளாக இருந்தால், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்ம காயப்பட்டுட்டு போறோமா, அங்கிருந்து கர்த்தர் உன் இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார். கர்த்தர் உனக்கு சமாதானம் அப்படின்ற வசனம் வரும்போது, கர்த்தர் இன்னைக்கு எனக்காக பேசினார் அப்படின்னு சொல்லி நமக்கு சாதகமாக, நமக்கு சந்தோஷமான, நமக்கு எது சரியாக தோணுதோ, அந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா, மற்ற காரியங்கள், இல்ல நம்ம மனம் திரும்பணும். இன்னும் நம்ம இத குறைத்துக் கொள்ளணும். இனி நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லல, ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஆனா, இங்க இவரோட வாழ்க்கையில பார்க்கும்போது, எல்லா காரியத்திலயும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறாரு. எல்லா காரியம்னா, முதலாவதாக மரியாதை ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய பார்ட்னர் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட கணவனோ, நமக்காக கொடுக்கப்பட்ட மனைவியோ, நமக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோ, ஏதாவது ஒரு காரியத்துல நமக்கு விரோதமாக தவறு செய்யும்போது, அவங்கள நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள ஏற்றுக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? தயங்குகிறோம். ஆனா அந்த காரியத்துல அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதுக்கப்புறம் பிள்ளைய தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு போ, பிள்ளைய தூக்கிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, உடனடியாக அது இரவு நேரம், பகல் நேரம் எதையுமே பார்க்கல. உடனே ஆமென்னு சொல்லிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனோடு இணைந்து நடக்கிறோம். வேதத்தை தியானிக்கிறோம். ஆனா தேவ வசனத்திற்கு எந்த அளவு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நிதானிக்க பார்க்க முடியாது. ஆனா நம்மள நாம் நிதானிக்க முடியும். அடுத்தவங்க நம்மள தராசுல வைக்க முடியாது. ஆனா நம்ம தராசுல இல்ல, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்ம வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். தேவ வசனத்துக்கு, தேவனுக்கு நம்ம இன்னைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? என்னால முடிகிறதா? எல்லா வசனங்களையும் என்னால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதப்படி செய்ய முடிகிறதா? ஏன்னா, இன்னைக்கு நம்ம தேவ பக்தியுள்ளவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருந்தால் மட்டுமே, நம்ம பார்க்கிற நம்ம குழந்தைகளானாலும், நம்மள பார்க்கிற நம்ம சொந்தக்கார பிள்ளைகளானாலும், நம்மள பார்க்கிற நம்ம பேர பிள்ளைகளானாலும், ஆமா, எங்க குடும்பத்துல அவங்க இப்படிதான் நாங்க இருப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவங்களாங்க. அப்ப அது அந்த அந்த குணம் வந்து அவங்களுக்குள்ளயும் கடந்து செல்லும். அடுத்ததாக 2வது நம்ம என்ன பார்க்கலாம்னா, யோசேப்பு வந்து ஏழையானவராகத்தான் இருந்தாரு. ஆனா நீதிமானாக இருந்தாரு. இன்னைக்கு ஏழையாக இருந்தாலும், நீதிமானா இருப்பது வந்து ரொம்ப கஷ்டம். யோசேப்பு குறித்து சொல்லும்போதே நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, அது நமக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா, மத்தேயு 1ல இருந்தும் நம்ம பார்க்கும்போது, அங்க என்ன பண்றாங்கன்னா, வழியிலேயே வந்து மரியாளுக்கு பிள்ளை பேர் உண்டாயிருச்சு. அவங்க போய் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்க்குறாங்க. அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க சத்திரம் எதுவும் காலியா இல்லன்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு வந்து என்னது மாட்டு கொட்டாய குடுத்தாங்க. இது வந்து நமக்கு தெரிந்த கதை தான். ஆனா யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு கொஞ்சம் தொலைதூரமா போறோம். அங்க வந்து டிக்கெட் புக் பண்ணணும். ஆனா நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. வெயிட்டிங் லிஸ்ட்ல வருது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசாவ கொடுத்து தக்கல்ல டிக்கெட் கிடைக்குமா? அப்படின்னு தான் நம்ம தேடுறோம்.
ஆனா இங்க அப்படி கிடையாது. இவர்கிட்ட அந்த அளவுக்கு பைசா கிடையாது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு குடுக்குறேன். சத்திரத்துக்குள்ளாடி என் மனைவிய விடுங்கன்னு கூட கேட்கறதுக்கு முடியல. அவர் ஏழையாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து ஏழையா இருக்கும்போது நீதிமானா இருப்பது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப நான் சொன்னபடி நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஏழையானவங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கிராமத்துக்கு வரும்போது எனக்கு மக்களோட இணையவே ஏன்னா நாங்க வரும்போது எங்களுக்கு குடுத்த வீட்ல வந்து எந்த 2 ரூம் எடுத்தோம். ஒரு கிச்சன். ஆனா எதுலயுமே கதவுகள் கிடையாது. அப்ப வந்து எங்க ஹவுஸ் ஓனருக்கு வந்து 20 பேர பிள்ளைங்க. எல்லாரும் உள்ள வருவாங்க. எல்லாரும் பெட்ல ஏறுவாங்க. எல்லாரும் மண்ல விளையாடுவாங்க. மண்ல விளையாண்டுட்டு அப்படியே வந்து எடுப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல எங்களுடைய பாதி பொருட்கள் கிளாஸ் இல்ல, அது இல்ல. அப்படி போகும்போது என்னால அத ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு நிறைய நீடிய பொறுமைய குடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க செய்றாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவங்களுக்கு என்னன்னா, அவங்க வீட்ல அது இல்ல. அவங்களால வாங்க வசதி இல்ல. இதுதான். போன வாரத்துல இங்க போன வாரம் இல்ல, போன மாதத்துல இங்க வந்து ஒரு மேளா மாதிரி என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மகா சிவராத்திரி பெரிய கடைகள்லாம் நெறைய கடைகள் வரும். மக்கள் வந்து அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா 3 நாள் நடக்கும். ராத்திரி இரவு ஃபுல்லா அன்னைக்கு அந்த ராத்திரி அன்னைக்கு யாரும் தூங்க மாட்டாங்க. நெறைய கிராமங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்குல மக்கள் வருவாங்க. அதனால அங்க அந்த மேளால பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருப்பாங்க. கடைக்காரர் அந்தான திரும்பும்போது உடனே அவங்களுக்கு தேவையான பொருட்கள எடுத்துட்டு ஓடிருவாங்க. அத பார்க்கும்போது எங்க எங்க பையன், "அம்மா நான் இத எடுத்துக்கிட்டாம்மா?" நாங்களும் போயிருந்தோம். அந்த கடைய பார்க்கறதுக்கு. அப்ப எங்க பையன், "அம்மா நான் இத எடுத்துட்டு வந்துட்டேன்ம்மா." நான் சொன்னேன், "தங்கம் அது எடுக்கக்கூடாதும்மா" அப்படின்ட்டு. ஆனா, அத அவங்கள யோசிச்சு பாருன்னா, அவங்க கிட்ட இல்ல, ஏழ அவங்களால வாங்க முடியல. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லணும்னா, இங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வயசு இப்ப 13 தான். அவளுக்கு வந்து யாரையும் முகம் பார்க்காத ஒரு நபரோடு எப்படியோ கா கான்டாக்ட் கிடைச்சிருச்சு. நம்பர் கிடைச்சிருச்சு. அந்த முகம் பார்க்காத நபரோட அவ டெய்லியும் பேசணும். ஆனா, அவங்க வீட்ல ஃபோன் வசதி கிடையாது. அவ என்ன பண்ணா தெரியுமா? அவங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் எடுத்தாங்க. அப்புறம் கரண்ட் வசதி இல்லாதவங்க ஒரு சிலவங்க இருக்காங்க. அவங்க வந்து பொதுவாக அ சார்ஜ் போடுற இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஃபோன போட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொரு செல்ல இருந்து சிம்ம கழட்டியாச்சு. இதெல்லாம் அந்த சிம்ம கழட்டி வச்சு, அது வந்து இன்னொரு நபரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை 2 நாளா இருந்துச்சு. ஆனா, அந்த ஃபோன காணோன்றவங்களும் வீடு ஃபுல்லா தேடிட்டே இருக்காங்க. அவங்க தூசி தூக்கிட்டு இருக்காங்க. சாபம் விட்டுட்டு இருந்தாங்க. சிம் காணோம்னு சொன்னவங்களும் இப்படியே தான் இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அத கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தாரு. அப்புறம் நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். வந்து நான் மற்றவங்க கிட்ட சொல்ல, அவங்க வீட்டார் இடத்துல போய் நான் சொன்னேன். "இப்படி வந்து உங்க பொண்ணு மறைவாக பேசிக்கிட்டு இருக்கா. அது எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க" அப்படின்னு சொன்னோனே, அவங்க இது பண்ணும்போது, கடைசில பார்த்தா அந்த பொண்ணுட்ட தான் ஒரு புதிய ஃபோனும், பக்கத்து வீட்டாரோட ஃபோனும் இருந்துச்சு. இன்னொரு வீட்டாரோட சிம்மும் இருந்துச்சு. அப்ப என்னன்னா, ஏழையாக இருக்கும்போது அவங்க நீதிமான் உண்மையா இருக்கணும்ன்றது முடியாத காரியம். ஆனா இங்க நம்ம யோசேப்போட நிலைய நம்ம பார்க்கும்போது, அவரு ஏழையா தான் இருந்தாரு. அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் குடுத்து கூட சத்திரத்துல இடம் கேட்க முடியல. ஆனா இருந்த போதிலும் அவர் நீதிமானா இருந்தாரு. நம்ம மத்தேயு 1:19 வசனத்துல அங்க சொல்லும்போதே யோசேப்ப குறித்து சொல்லும்போதே சொல்லியிருப்பாங்க. அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இப்ப நீதிமானாய் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர்கிட்ட செஞ்ச பொருத்தனைகள்ல உண்மையா இருக்கிறோமா? கஷ்டங்கள் வரும்போதோ, இல்ல ஏதாவது வியாதிக்காக நம்ம வந்து அதிக செலவுகள் செய்யப்படும்போதோ, அல்லது வேற ஏதோ தேவைகளுக்காக நம்ப செலவு செய்து குறைந்து போகும்போது, நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது நம்ம நீதிமானாய் இருக்கிறோமா? இல்ல சில பொய்கள சொல்லி அந்த தருணங்கள கடந்து போக போறோமா? ஏன்னா, உலகத்துல ஒரு ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, உண்மையா இருக்கிறவனுக்கு மதிப்பில்லாதது போல, பொய் சொல்றவனுக்கு உயர்வு உடனே வந்துர்றான் போல. நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அந்த குறைவான நிலை வரும்போது, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக நிற்கிறோமா? இல்ல ஆண்டவர விட்டு தூர போகிற மாரி பொய்கள சொல்லி அதை கடந்து வரோமா? இல்ல முகதாட்சிணியம் பார்த்து
இல்ல அவர் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, முகதாட்சணியம் பார்த்து நம்ம அந்த சந்தர்ப்பங்கள வந்து கடந்து வர்றவங்களாக இருப்போமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி இருப்போம், இருக்கிறோம்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம வசதிகள் குறையும்போது, நம்ம சௌகரியங்கள், நம்ம எதிர்பார்த்தவைகள் எல்லாம் தலைகீழாக மாறும்போது, நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது? நம்ம கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறோமா? நம்மளுடைய நெருக்கங்கள்ல வரும்போது, நமக்கும் தேவனுக்குள்ள உறவுல, நமக்கு குறைவுகள் வரும்போது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுலயும், நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவுல சரிசமமாக நம்மளால இருக்க முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 2வது யோசேப்ப குறித்து நம்ம பார்த்தோம்னா, நிதானமாக செயல்படுகிறவராக இருந்தார். ஃபர்ஸ்ட் அவரு நீதிமானா இருந்தாரு. 2வது வந்து நிதானமாக செயல்படுகிறவராக இருந்தாரு. எந்த காரியத்துலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மரியாளை ஏற்றுக்கொள்கிற காரியத்துல அவர் நிதானமாக செயல்பட்டாரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? யோசித்து பாருங்க. நம்ம மரியாள ஏற்றுக்கொள்ளும்போது, அவர வந்து அவமானப்படுத்தணும்னு சொல்லி விரும்பாம நிதானமாக செயல்பட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, "நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு, உடனே ஆமென்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டுட்டாரு. அவர் நெனச்சிருந்தா, அவர் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், மரியாள வந்து ஏற்றுக்கொள்ளாம போயிருந்திருக்கலாம். ஆனா நிதானமாக செயல்பட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு எல்லா காரியங்களையும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கும்போது, நிதானமாக இருக்க முடிகிறதா நம்மளால? நாம பிள்ளைகள் சில நேரத்துல தவறான டெசிஷன் எடுக்கும்போது, நம்ம நிதானமாக செயல்படுகிறோமா? இல்ல கோவப்பட்டு இன்னும் அவங்கள அதிகமாக அவங்க உடைந்து போகறதுக்கு காரணமாக இருக்கிறோமா? இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்றது? யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்பாக ஒருத்தவங்க வந்து கர்ப்பமா இருக்கும்போது, இந்த காலங்கள்ல விதிமுறைகள் எல்லாம் மாறி இருந்தாலும், கல்யாணத்துக்கு முன்பாகவே ஒரு சிலவங்க எல்லாம் முடிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த காலங்கள்ல, ஆண்டவருக்கு பயந்த காலங்கள்ல இருக்கும்போது, இப்படி ஒரு காரியம் வரும்போது அவங்க என்ன யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்மளா இருந்தாலுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சா ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல வேண்டாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி குடுக்கணும்னாவே அதுக்கு பல யோசனை. ஐயோ! செகண்ட் மேரேஜா? இல்ல. அப்படின்னு சொல்லி நம்ம நோ சொல்லுவோம். ஆனா இங்க வந்து யோசேப்பு வந்து நிதானமாக இருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? நிதானமாக இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில டெசிஷன் மேக்கிங்கா இருந்தாலும், இல்ல கணவன் மனைவிக்குள்ளேயும் சில சண்டைகள் வரும்போது, ஏன்னா எல்லாருமே எத்தன வருடங்கள் தாண்டி இருந்தாலும் சில உரசல்கள், சில சச்சரவுகள் வரும்போது, நம்ம எப்படி டெசிஷன் மேக்கிங் இருக்கும்? இல்ல சொல்றோமா, "உன்னைய கட்டிட்டு வந்தனால தான் நான் இப்படி இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணிடுறோமா? கணவனையோ அல்லது மனைவியையோ நம்ம ப்ளேம் பண்ணியிருக்கோமா? அத கொஞ்சம் யோசிப்போம். இவர் யோசேப்ப போல நிதானமாக செயல்படணும் எல்லா காரியத்திலயுமே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள உறவா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தாத்தா பாட்டி ஆயிட்டு பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்ல சித்தப்பா, சித்தை எந்த உறவு முறையில நம்ம இருக்கிறோமோ, ஆனா நம்ம மற்றவங்களுடைய காரியங்கள்ல எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். ஏன்னா நிதானமாக இருக்கும்போது, அதனுடைய முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் கெட்ட குமாரன் உவமை. அந்த உவமையில பார்க்கும்போதுதான், அந்த அப்பா ரொம்ப நிதானமாக ஏன்னா, மகன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். குடிச்சு எல்லா இதையும் பண்ணிட்டு, தப்பெல்லாம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறான். ஆனா, அப்ப அவரு நிதானமாக ஓடி போய் கட்டி பிடிச்சு, "நீ என் மகன்னு" சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா, நம்ம பிள்ளைங்க நம்மள விட்டு சிறு சிறு தவறுகள் செய்யும்போது, நம்ம அவங்ககிட்ட அந்த அன்ப காட்ட முடிகிறதா? நம்ம மனைவியோ அல்லது கணவனோ நமக்கு விரோதமாக சின்ன சின்ன தவறுகள் அல்லது நமக்கு பிடிக்காத காரியங்கள செய்யும்போது நம்ம நிதானமாக இருக்கிறோமா? இல்ல நம்மளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? எப்பயும் நீங்க உங்கள மட்டும் தான் பாத்துக்குவீங்க. உங்க ஃபேமிலிய தான் பாப்பீங்க. எங்க ஃபேமிலிய பாக்க மாட்டீங்க. எப்பயும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தோம்னா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே நாங்க எல்லா நிலைகளிலும் நிதானமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட கேட்போம். 3வது என்னன்னா, பிறரை அவமானப்படுத்த விரும்பாத நல்ல இருதயம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. அவமானப்படுத்துனா அது எப்படின்னா, அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவர் போய் மரியாள் கிட்ட போய் சண்டை போட்டுருக்கலாம். "நீ இப்படி, நீ அப்படி, நீ வந்து என்ன ஆயிட்ட? கல்யாணத்துக்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா வாய்ப்பு இருந்தபோதும் அவர அவமானப்படுத்த விரும்பாத அவருக்குள்ள ஒரு நல்ல இருதயம் இருந்துச்சு.
இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம காதுகளுக்கு நம்ம உறவின் முறையாருடைய யாராவது ஒருவருடைய சில தவறுகள் நம்ம காதுகள்ல கேட்கும்போது, நம்ம எப்படி அந்த தவறுகள நோக்கி பார்க்கிறோம்? எல்லாருக்கும் முன்பாக கூட்டு அட்வைஸ் பண்றோன்ற பேர்ல என்ன பண்ணிருவோம், எல்லாரும் இருக்கிற இடத்துல பொதுவாக போய் சொல்லிட்டோம்னா, அந்த பாத்திரம் அந்த பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நபர் அந்த இடத்திலேயே உடைஞ்சு போயிடுவாங்க. நம்ம கவுன்சிலிங் குடுக்குறோம்னு சொல்லிட்டு, இல்ல அவன நேர்வழிப்படுத்துறேன், இல்ல நான் அவன வந்து சரியாக்குறேன், அந்த பிள்ளை நான் சொன்னா கேட்டுக்குவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவோம், அவங்கள அவமானம் ஒரு சின்ன செயல், அந்த பாத்திரம் முழுசா உடைஞ்சு போகுறதுக்கும், அந்த பாத்திரம் முழுசா ஆண்டவர விட்டு தூரம் போகுறதுக்கும் காரணமாயிருது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? மத்தவங்கள அவமானப்படுத்துகிறோமா? தவறுகள் நடக்கும்போதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்கிறோமா? நம்ம பிள்ளைங்கள மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோமா? அத கொஞ்சம் நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா, நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு அநேக நேரத்துல நெறைய கற்றுக் குடுப்போம். ஏன்னா, என் பையன் வந்து எப்படின்னா, அவன் நல்லா சாப்பிடுவான். எல்லார் வீட்டுக்கும் போய் சாப்பிடுவான். அப்படி இருப்பான். ஆனா, நான் அவன்ட்ட கற்றுக் குடுப்பேன். அவன் மத்தவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள இடத்துல அவன் சண்டை போடுவான். அப்ப அவனுக்கு நாங்க பொறுமையா சொல்லிக் குடுப்போம். கண்ணு அப்படி யாரையும் பண்ணக்கூடாது. அம்மா இவங்க அப்படி பண்றாங்கம்மா. அம்மா இவங்க இப்படி பண்றாங்கம்மா. இவங்க கிளீனா இல்லம்மா. சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது தம்பி. அவங்க உனக்கான ஃப்ரெண்டு. இவங்க எல்லாருக்கும் மாடல் உதாரணம் நீயா இருக்கணும். அம்மா இவங்க குளிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இவங்க இப்படி பண்றாங்கம்மா. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லக்கூடாது தங்கம் அப்படின்னு. அது குழந்தைங்க அவங்க அப்படி போயிடுறாங்க. ஆனா பெரியவங்களாகிய நம்ம எப்படி இருக்கோம்? மற்றவங்கள எந்த விதத்துல கனம் பண்ணுகிறோமா? வசனம் இருக்கு. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள்னு. ஆனா இன்னைக்கு நம்ம அடுத்தவங்கள கனம் பண்றோமா? இல்ல நம்ம அடுத்தவங்கள எப்படி பார்க்கிறோம்? யோசேப்புக்குள்ள அவரும் ஒரு நார்மலான மனிதன் தான். ஆனா அவருக்குள்ள இருந்த குணம் எப்படி இருந்துச்சுன்னா, எந்த விதத்திலயும் யாரையும் காயப்படுத்திறக் கூடாது. எந்த விதத்திலயும் நான் யாரும் உடைவதற்கு காரணமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு மென்மையான இருதயத்த குடுங்க ஆண்டவரே. நான் என்னைக்கும் என் கணவன காயப்படுத்திறக்கூடாது. நான் என்னைக்கும் என் மனைவிய காயப்படுத்திறக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் என்னைக்கும் என் பிள்ளைகள் இடறி போறதுக்கு காரணமா இருந்துறக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்போம். என் சொந்தக்கார பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என்னுடைய அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், மாமனார், மாமியார் அல்லது கணவன், மனைவி, சித்தப்பா, சித்தி யாராக இருந்தாலும், யாரும் ஆண்டவர விட்டு தூரம் போகுறதுக்கு நான் காரணமா இருந்துறக்கூடாது. அப்படின்ற ஒரு மனத ஆண்டவரே பிறனை அவமானப்படுத்தாத ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக இங்க பார்த்தோம்னா, அவரு தேவன் கொடுத்த பொறுப்ப வந்து நிறைவேற்றுறதுக்கு தீவிரம் காட்டினாரு. இது சொன்னபடியே தேவன் வந்து என்னது இரவுல எந்திரிச்சு எகிப்திற்கு போன்னு சொல்றாங்க. சொப்பனத்துல தான் ஆண்டவர் பேசினாரு யோசேப்பு கூட. இரவுல எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லும்போது உடனே போறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீ அங்க போன்னு சொன்னோனே இன்னொரு இடத்துக்கும் கிளம்பி போறாரு. நம்ம இது மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். தேவன் கொடுத்த பொறுப்ப வந்து நடத்துவதற்கு தீவிரமா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? தேவன் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காரு? நம்ம வந்து ஒரு சின்ன விளக்கா இருந்து நம்ம போற இடம் எல்லாம் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிற ஒரு வெளிச்சமா இருக்கணும். சர்வ சிருஷ்டிக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்றவங்களாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லுகின்ற அந்த பொறுப்பை நம்ம எந்த அளவு தீவிரமா செய்றோம். இன்னைக்குமே நான் குறைவுள்ளவளாக தான் அந்த வசனத்துக்கு முன்னாக இருக்கேன். ஏன்னா இன்னமும் என்னால எங்க ஹவுஸ் ஓனர்ட்ட ஆண்டவர பத்தி சொல்ல முடியல. கிரியைனால அவங்க பிள்ளைங்க பிரேயருக்கு வருவாங்க, விபிஎஸ்க்கு வருவாங்க. அவங்க குட்டி, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க. வசனம் சொல்லுவாங்க, படிப்பாங்க. ஆனா அந்த பெரியவங்கள் இடத்துல என்னால சொல்ல முடியாத தருணங்கள் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அவங்க ஒரு எங்கள சிரிச்சு பேசுற அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்கவங்க ஏரியாவ நினைச்சு பாருங்க. நம்ம வட இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா இங்க இல்ல. ஆமா உண்மைதான். ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்ட நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு மாவட்டங்கள எடுத்துக்கொள்வோம். நீங்க இருக்கிற மாவட்டங்கள எடுத்துக்கொள்ளுங்க. உங்க மாவட்டங்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்களா? அங்க வேத வசனம், ஆலயங்கள் அதிகம் இருந்துமே அநேகர் இருட்டுல தான் இருக்காங்க. அதனால தேவன் தந்த பொறுப்ப நிறைவேற்ற நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம். அடுத்து யோசேப்பு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, தாழ்மை அப்புறம் எளிமையான வாழ்க்கைய கடைபிடிக்கிறவங்க. எந்த இடத்துல கடைபிடிக்கிறாங்கன்னா, இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் வராங்க.
உலகத்திலேயே பெரிய ஞானவான்ங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபரிங்லாம் உங்க மகன் ராஜான்னு சொல்றாங்க. ஆனா இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ராஜாவோட அப்பா நான் வந்து பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எந்த எதுவுமே கிடையல. தாழ்மையாக இருந்தாங்க. அவங்க வந்து கொண்டு வந்த கிஃப்ட் அப்படிதான் சாதாரணமான பிளாஸ்டிக் பொருளோ சாதாரணமான ஆடைகளோ கிடையாது. தங்கமும் வெள்ளியையும் கொண்டு வந்தாங்க. ஆனா இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க எளிமையாகத்தான் இருந்தாங்க. அவங்க தேவைகளை தேவன் சந்தித்தாரு. இத்தனை ஆசீர்வாதங்களும் இத்தனை பெற்ற பிறகும் இத்தனைகளை அறிந்த பிறகும் அவங்க தாழ்மையும் எளிமையும் தரித்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? நம்மளுடைய வேலை காரியங்கள்ல நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஒருத்தவங்க கூட சேர்ந்து போறோம். ஆனா நாளைக்கு நம்ம அந்த டீமுக்கு ஹெட்டா மாறிட்டோம்னா நம்ம கூட இருக்கவங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம்? நம்ம கிட்ட அந்த தாழ்மை இருக்கா? அவங்க கூட நம்ம சேர்ந்து உட்கார்றோமா? இல்ல. அவங்கள விட்டு ஒரு சேர் தள்ளி உட்கார்றோம். ஏன்னா நான் ஒரு ஹெட், நான் ஒரு லீடர் அப்படின்ட்டு போறோம். நம்மளுடைய வேலைகளை அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கோ, நம்மளுடைய காரியங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் லீடர். நான் போய் உன்கிட்ட என்னத்த சொல்ல முடியும்? உன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஏன்னா நீ எனக்கு கீழே அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம தாழ்மையை பறிக்கிறதுக்கு மறந்து போய்கிறோம். அடுத்து நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? புது வீடு கட்டிட்டோம். புது நிலம் வாங்கிட்டோம். புதிய புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன பண்றோம்? தேவனை விட்டு தூரம் போய் தாழ்மைக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம்? பெருமை நமக்குள்ள வந்துருது. ஆனா அது எல்லாத்தையும் தேவன் மாற்றும்படியாக நம்மளுக்கு இருப்போம். அடுத்து நம்மளோட பொர்விஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு எனக்கு. எனக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? ஒண்ணும் இல்ல. ஏதாவது குறை வரும்போது ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஓடுறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனா நமக்கு இது எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தாழ்மையை மறந்து போறோம். எளிமையான வாழ்க்கையை மறந்து போறோம். ஆனா கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே நாங்க தாழ்மையை தரித்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வசனம் சொல்றதுக்குள்ள தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நாங்க தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எளிமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. எளிமையான வாழ்க்கைனா, எளிமையா இருக்கும்போது எல்லாருமே நம்ம கூட சேர்ந்துக்குவோம். ஆனா இதே நம்ம அவங்கள விட ஒரு படி மேல நம்ம போகும்போது என்ன ஆயிடும்னா, ஐயோ! இவங்க ரொம்ப இதா இருக்காங்க. இவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியுமா? ஒரு தயக்கம் வந்துரும். இந்த கிராமங்கள்லயும் நாங்க அப்படிதான். சில நேரங்கள்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் வரும். கொண்டாடணும்னு ஆசைகள் இருந்தபோதும் நாங்க கொண்டாட மாட்டோம். ஏன்னா நம்ம கொண்டாடினா உடனே அந்த பிள்ளைங்க போய் அப்பா எனக்கு எப்பப்பா பிறந்த நாள். இங்க பாத்தீங்கன்னா பாதி பேரோட ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 1/1 வருடங்கள் மட்டும் வித்தியாசம் பண்ணிருக்கு. ஜனவரி மாதத்திலேயே எல்லா குழந்தைங்களும் பிறந்த ஒரு குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு இதே டேட் தான் டேட் ஆஃப் பர்த்தா இருக்கும். அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அறியாமையில இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுகள்லயோ, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க குடுக்கும்போது, ப்ரமோஷன குடுக்கும்போது, நினையாத காரியங்கள் நடக்கும்போது நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ, எளிமையான வாழ்க்கை வாழ்றோமா? நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அடுத்ததாக யோசேப்போட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, அவர் தேவ கட்டளையை நிறைவேற்றுறாரு. இவ்வளவு நடந்த போதிலும் அவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவானவர 8ஆம் நாள்ல அவர பிரதிஷ்டை பண்றதுக்கு எடுத்துட்டு போறாரு. இல்ல வேண்டாம். நம்ம தேவாலயத்துக்கு போனா எல்லாரும் இத பேசுவாங்க. நம்மள குறிச்சு தவறாக எண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்காம, தேவ கட்டளை நிறைவேற்றுறதுக்கு 8ஆம் நாள்ல இயேசுவானவர எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது அவருக்கு ஆஃபர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 2 காட்டுப்புறாக்கள் தான். அவ்வளோ ஏழையாக இருந்தாலுமே, ஆனா கட்டளையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம தேவ கட்டளையை எப்படி நிறைவேற்றுகிறோம்? கண்டிப்பாக நம்ம டெய்லி ரெகுலரா பார்த்தோம்னா காலைல எழும்புவோம், வேதம் வாசிப்போம், அடுத்து காரியங்கள செய்வோம், இப்படி இருப்போம். ஆனா எல்லா நாட்களும் இது இப்படி இருக்குமா? அப்படின்றது ஒரு யோசனை தான். தேவ கட்டளைகள நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல நம்ம பலவீனங்கள, சில நேரங்கள்ல பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கட்டளைய மறந்து போகிறோம். ஆனா இவங்க என்னன்னா, எல்லாமே இல்லாத நிலையிலுமே தேவ கட்டளை நிறைவேற்ற கவனமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்ம நீதிமானா வாழ்றோமா? நெருக்கங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக நடந்தாலும் நம்ம நிதானமாக செயல்படுறோமா? 3வது நம்மகிட்ட பிறரை குறித்த எண்ணங்கள், பிறரை எந்த விதத்துல நம்ம இது பண்றோம், உருவாக்குறோமா? இல்ல அவமானப்படுத்தி உடைந்து போகிறோமா?
ஆண்டவர்ட்ட கேட்போம். அவமானப்படுத்தாத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. பிறரை மதித்து வாழணும். 4வது தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுறதுல எந்த அளவு தீவிரம் காட்டணும். 5வது தாழ்மையும் எளிமையுமா இருக்கணும். 6வது தேவ கட்டளையை நிறைவேற்றணும். அடுத்ததாக நம்ம மரியாளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கிறோம்? மரியாள் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இதுவும் நான் ஆண்டவருக்கு அடிமை. முதலாக என்னன்னா, அவங்க தேவ திட்டத்துக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தாங்க. அவங்க யோசிக்கல, ஐயோ நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னா உலகமே என்னை தப்பா பேசுமே, ஐயோ நான் இப்படி ஆயிடுவேனே, எல்லாரும் என்னை இப்படி பேசுவாங்களே, எதையுமே யோசிக்கல. ஆண்டவருடைய சமூகத்துல முழுவதும் முழுவதும் பாதி இல்ல, தேவ திட்டத்திற்கு முழுமையாக தங்களை விட்டு கொடுத்தாங்க. எல்லா விதத்திலையும் தான் மகனே தன்னை கேட்கும்போது, என் தாய் எங்க அம்மா யாரு, என் சகோதரர் யாரு அப்படின்னு சொல்லும் போதுமே அவங்க என்ன பண்ணல, இதுவும் தேவ சித்தம்னு சொல்லி விட்டு கொடுத்தாங்க. அவங்க போய் அப்ப போய் சண்டை போடல, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, இந்நேரம் நம்மளா இருந்தா என்னைய போய் இப்படி சொல்லிட்டானா, நான் தான் பார்த்தேன், நான் தான் இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி வாலிபம் பண்ணேன், ஆனா என்னைய போய் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டா நம்ம இப்படிதான் நினைப்போம். ஆனா அவங்க அப்படி எதுவுமே கிடையாது. முழுவதும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களாங்க இருக்காங்க. முழுவதும் பாதி கிடையாது, முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம தேவ திட்டத்திற்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமுமே அறியாத வயசுல நான் ஊழியத்துக்கு போறேன்னு ஒரு சிலவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா பெருசாயி அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, இல்ல நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஒப்பு கொடுத்ததுல மறந்து போயிடுறாங்க. ஆனா தேவன் அதை மறக்க மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வாலிபத்துல ஒரு இதுல ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்குன்னு நேரம் வரும்போது சொல்லுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இல்ல ஆண்டவரே, இன்னும் என் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல. இல்ல ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவன் நம்மளோட இத அர்ப்பணிப்ப பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம அர்ப்பணித்து அநேக காரியங்களை நம்ம அர்ப்பணிச்சிருப்போம். ஏன் இந்த வருஷம் தொடக்கத்திலேயே 1ஆம் தேதி நம்ம நிறைய தீர்மானங்களை எடுத்திருப்போம். ஆனா அந்த தீர்மானங்கள் எல்லாம் நம்ம சரியா செய்ய முடியுதா? வருஷ கடைசியில பார்த்தோம்னா நம்ம பாதிக்கு பாதி எத்தனை காரியங்களை ஃபெயில் ஆகுறோம்னு தெரியாது. ஆவரேஜ் 35 வாங்குறோமா இல்ல 40 வாங்குறோமான்றது நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வசனத்துக்கு நேராக நிறுத்தி பார்க்கும்போது. ஆனா முழுமையாக அர்ப்பணித்தார். 2வது என்னன்னா உற்சாகமான ஆவி உடையவங்களாக இருந்தாங்க. இந்த காரியம் கேட்டபோது ஆண்டவர் தூதர் வழியாக சொல்றாங்க, உன் உறவின் முறையாக எலிசபெத்தும் கர்ப்பமா இருக்கா, அங்க போய் அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. வாழ்த்துதல் சொல்லி அவங்க அந்த வாழ்த்துதல் சத்தத்தை கேட்கும்போது அவங்க வயிற்றுல இந்த பிள்ளையும் துள்ளிற்றுன்னு சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட உற்சாகம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? நம்ம நம்மளுடைய கதையை சொல்லி மத்தவங்கள அழுக வைக்கிறவங்களாக இருக்கோமா? இல்ல நம்ம வீட்டுல கஷ்டம்தான், இருந்தாலும் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் மைண்ட்ல உற்சாகப்படுத்துறோமா? அநேகர் முந்தி செல்வதற்கு நம்ம ஒரு உந்துதலாக இருக்கிறோமா? அநேகர் ஏறி செல்வதற்கு ஏணிப்படியாக இருக்கிறோமா? இல்ல அநேகரை பின் செல்லுகிற வழுக்குகிறவர்களா இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். உற்சாகமான ஆவியுடையவராக இருந்தாரு. 3வது என்னன்னா பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை போல விசுவசித்தார். அவர் என்னன்னா ஆபிரகாம் தேவன் அழைக்கும் போது காணாதவர்களை யோசித்து ஆண்டவர் மேல விசுவாசித்து வந்தார். அவர் எதையுமே பார்க்கல. இஸ்ரேல பார்க்கல, ஒண்ணும் எந்த தேசத்தையும் பார்க்கல, ஆசீர்வாதத்தை பார்க்கல. இருந்தாலும் தேவனை நம்பி வந்தார். அதை போலவே இவங்களும் விசுவாசித்தாங்க. மேசியா வருவாரு, ரட்சகர் வர்றதுக்கு விசுவாசித்தனால இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்மளுடைய தொய்வான நேரங்கள்ல, நம்மளுடைய கஷ்டங்கள்ல, கண்ணீர்கள்ல, பாடுகள்ல நம்மளுடைய விசுவாசம் நம்மளால எப்படி இருக்கு? நம்ம நினைக்காத காரியம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த நாள் நம்ம ஜெபிக்கவே இருக்காது. ஜெபம் பண்ணதான் உட்கார்ந்திருப்போம். ஆனா ஜெபம் ஓடாது. கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். ஐயோ நம்ம அப்படி பேசியிருந்திருக்கலாமே, ஐயோ நம்ம இந்த முடிவு எடுத்திருக்கலாமே, ஐயோ இதுல கெட்டுறோம். ஜெபத்துல இருப்போம். ஆனா நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்மளுடைய விசுவாசம் என்ன வந்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த மாதிரி நம்மளும் ஆண்டவர் தொடங்கினாருன்னா முடிப்பாரு. ஆண்டவர் ஏற்ற வேலையில அன்னன்னைக்குள்ள படிய அன்னன்னைக்கு அளந்து தருவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எந்த விதத்திலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தூரம் போகிற யோசனை வச்சிருக்க கூடாது. நம்ம விசுவாசத்துல வேரூன்றப்படணும். காணாதவைகளை விசுவசித்து வந்தாங்க.
நம்ம இன்னைக்கு காண்கிறதையே என்ன பண்ண மாட்டேங்கிறோம், விசுவசிக்க மாட்டேங்கிறோம், நம்ப மாட்டேங்கிறோம், குறைந்து போகிறோம். ஆண்டவருடைய கரத்தை அநேக விதத்துல நம்ம வாழ்க்கையில பெற்றிருப்போம், கண்டிருப்போம். இருந்தாலும் இருந்ததுக்கு அப்புறமுமே என்ன பண்ணிருப்போம், நம்ம குறைவுள்ளவங்களாக இருப்போம். இது நடக்குமா? நாங்க எங்க போவோம்? அநேக நேரத்துல யோசிப்போம். ஐயோ, எப்படி பிள்ளைங்களை படிக்க வைப்போம்? ஆண்டவருக்குள்ள எப்படி நடப்போம்? இயலோட குணத்தை பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் இருதயத்துல வச்சு சிந்தனை செய்பவராக இருந்தாங்க. அடுத்தது மரியாதை பாத்தீங்கன்னா, கணவரோடு ஒரு மனமாக சமாதானமாக இருந்தாங்க எல்லா விதத்திலயும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதை குறிச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆகவே இவங்க 2 பேரும் ஒரு மனமாக இப்படி பக்தி உள்ளவர்களாக இருந்தனாலதான், தனித்தனியாக பார்க்கும்போது இவங்களுடைய குணநலங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தனாலதான், இவங்களுடைய திருமண வாழ்க்கையிலயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு குழப்பங்கள் நடந்த போதிலும் அவங்க ஸ்டடியா நின்னாங்க, அசையல. ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க புரிந்து கொண்டாங்க, தேவ நோக்கம் இதுதான், நம்ம இணைந்திருப்பதற்கு நோக்கம் இதுதான்னு சொல்லிட்டு தேவ நோக்கத்தை அவங்க அறிந்திருந்தனால அவங்க வாழ்க்கை இன்பமானதாக, இனியதாக, அவங்க குடும்பம் சிறிய பரலோகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அதனால நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க எல்லா காரியங்களிலும் கணவன் மனைவியாக இருந்து ஆஹ் கணவன் மனைவியாக இருந்து யோசேப்பு போலயும் மரியாதை போலயும் ஆண்டவரே, நாங்க எங்க பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கட்டி எழுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். பா, எல்லா காரியங்களிலும் நம்ம இந்த நேரத்துல நம்ம ஜெபிப்போமா? நாங்க எல்லா காரியங்களையும் நீதிமானாய் இருப்பதற்கு ஆண்டவரே, எங்க தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும் நீதிமானாய் இருப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரண்டாவதாக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா விதத்திலும் நிதானமாக இருப்பதற்கு, நிதானமான டெசிஷன் எடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்ததாக ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க யாரையும் உடைந்து போவதற்கும் அவமானப்படுத்தாதபடிக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே, எந்த காரியத்திலையும் ஆண்டவரே நாங்க தாழ்மையை தரித்திருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க எல்லா காரியங்களும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிகளாக மாற்றுங்க. நாங்க மரியாதை போலவும் யோசிப்பு போலவும் ஆண்டவரே, அப்பா, தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்தவங்களாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இந்த நேரத்துல இந்த ஜூம் கொடுகையில ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோட இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்க எந்த இடங்கள்லாம் குறைந்திருக்கிறோம்னு சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அதுல எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்க மீண்டு அப்பா வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரானவர் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாரோடனும் ஆண்டவரை பேசுங்கப்பா. நாங்க ஒண்ணும் ஆண்டவரை மெருகேற்றி உமக்கென்று ஆண்டவரை ஒளி வீச உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.